ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/7/2017 ஹேவளம்பி வருடம் ஆணி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி, விசாக நட்சத்திரம், வணிசீகரணம், மரண யோகம் கூடிய சர்வ ஏகாதசி நாள். சூளம் வடக்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம். ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை வழிபட பல நன்மைகள் ஏற்படும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் விலகும். விரதம் இருந்தாலே, ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே எவ்வளவு நன்மை நடக்குன்னு பாருங்க. இப்போ மாஸ்டர்கள் செக்கப் போவோம். அது போகணும்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினா காலையில் வரும்போது எதுவும் சாப்பிடாம வாங்கன்னு சொல்லுவாங்க. வெறும் வயிற்றுல போனாதான் இந்த யூரின் பிளட் எல்லாம் வந்து சரியா செக் பண்ணி கொடுக்க முடியும். சுகர் இருக்கா அதெல்லாம் சரியா பார்க்க முடியும். உப்பு அதிகம் இருக்கா, மற்ற எந்த ப்ராப்ளம் இருக்கா, வயிறு சம்பந்தமாக ஸ்கேன் எல்லாம் பண்றது, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இறைவனிடத்தில் விரதம் இருந்து போனீங்கன்னா அவர் ஒரு பெரிய மருத்துவர். அவர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். அதுக்கான மருந்து அவரே உற்பத்தி பண்ணிடுவார். இதை பிரச்சனை இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு துளசி தீர்த்தம் வாங்கி குடிச்சா அது பெரிய மருந்து. வயிற்றில் உணவு இல்லாத போது கூட குடிக்கலாம் காலையில், அப்புறம் சாப்பிடலாம். துளசி கண்டா தீய சக்திகள் விரண்டோடுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் துளசி செடி வளர்த்துறது நல்லது. ஆனா அந்த துளசி சாருக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ஆக அதை குடிச்சிட்டு இறைவனுடைய பாடல்களை சொல்லலாம். விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தம், ஏதாவது முக்கியமான வரிகளை சொல்லலாம். அந்த திருப்பாவை சில பாடல்களை பாடலாம். ஆழ்வார்களுடைய பாடல்களை பாடலாம். அந்த பெருமாளுடைய புகழை சொல்லலாம். அவருடைய நாமங்களை எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். காயத்ரி மந்திரம் சொல்லலாம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. இப்படி எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னாலே போதும். அதையே திரும்ப திரும்ப சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல தெரியாதுன்னா ஸ்ரீ ராமராமான்னு சொல்லுங்க. அதை விட இந்த உலகத்தில் பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது. மிகச்சிறந்த மந்திரம் ஸ்ரீராம மந்திரம். அந்த ஏகாதசியில பெருமாளுடைய அம்சமான அந்த ராமனை நினைச்சு வழிபட உடம்புல இருக்கிற அந்த கெட்ட இதெல்லாம் ஓடிடும். கெட்டதை எல்லாம் பெருக்கிறது தான், வெளியேற்றுறது, டஸ்ட்பின் தூக்கி போடுறது, சுத்தப்படுத்துறது. உள்ள சுத்தம், உடல் சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பீங்க குளிச்சுட்டு. உள்ள சுத்தம் பண்றது, ராமனை பத்தி சொன்னா உள்ள சுத்தமாகும். உள்ளம் சுத்தமா இருந்தா அந்த சித்தத்துல இறைவன் வசிப்பார். இறைவன் வசிக்கும் போது நமக்கு நல்லது நடக்கும். கெட்ட சக்திகள் வசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இறைவன் வசிக்கணும்னா நல்ல சிந்தனை வளர்த்துக்கணும். தெய்வ மந்திரங்களை சொல்லணும். இன்னைக்கு பெருமாள் மந்திரம் தவிர இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதில் முக்கியமா நட்சத்திரம் வந்து இன்னைக்கு விசாகம் இருக்கிறதுனால முருகனையும் வழிபடும். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், எல்லா திரவியங்களும் அபிஷேகம், கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். சத்ரு சங்கார மந்திரம் படிக்கலாம். அற்புதமான மந்திரம் சார். சத்ரு சங்கார பதிகம் நீங்க கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கிடைக்கும். பிளே ஸ்டோரில் கூட அந்த இதெல்லாம் ஆப் இருக்கு. பாடலாம். அது பாடு இல்லை நீங்களே அதை படிக்கலாம். படிக்க தெரிஞ்ச அந்த அந்த ஒரு இறுக்கமான சூழல் குடும்பத்துக்குள்ள இருந்ததுன்னா அந்த படித்த போது 10 நிமிஷத்துல அந்த இறுக்கமான சூழல் மறைஞ்சிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. சத்ரு சங்கார பதிகம், கந்தகுரு கவசம் படிக்கலாம். இந்த பாடல்களை ஒழிக்க விடலாம். சாம்பிராணி எல்லாம் போடலாம். சாம்பிராணி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பெட்டுக்கிட்ட எல்லாம் நீங்கள் கொண்டு போறீங்கன்னா அது சாம்பிராணி வெடிக்கும். சில சமயம் தொட்டிலெல்லாம் போட்டிங்கன்னா இந்த கறி இதெல்லாம் போடும்போது வெடிக்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணியே கூட சில சமயம் இப்படி ஆட்டினீங்கன்னா அது பாதி பிஞ்சு போய் விழுந்துடும். அதெல்லாம் பிடிச்சிட்டு போனால் பார்த்து பிடிச்சிட்டு ஒரு இதுக்குள்ளே போட்டு அதுக்கு ஏதாவது மூடி போட்டு அப்புறம் கொண்டு போகணும். அந்த புகை அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வெளியே வர்ற மாதிரி பாதுகாப்பாக கொண்டு போய் பெட்டுக்கிட்டெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அது ஏதோ ஒரு துளி பட்டு தெரிச்சுன்னா அப்புறம் வேலையாயிடும். அது பட்டு சேலை கட்டிட்டு நீங்கள் பெண்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் அது மேலே தெரிச்சதுனால பட்டா போச்சு, ஓட்டையாயிடும். 10,000 20,000 சேலையாக இருக்குது. அப்புறம் மனசு
பட்டு சேலை ஆட்டையானா மனசு ஓட்டையா இருக்கு. ஏன்னா பட்டு சேலை தான் பெண்களுக்கு வந்து இந்த சேலை மேலே ஒரு உள்ள மோகம். அது மனதில் ஏதோ குறையான மாதிரி இருக்கு. அதை ஏன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, தூக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அந்த ஆன்மீக நிகழ்வு. அதே மாதிரி இந்த பூஜை ரூமில் சில பேர் வந்து பலகையில் செஞ்சுருப்பாங்க, வீட்டில் செஞ்சுருப்பாங்க. அது வந்து தீபம் ஏற்றி வைக்கும்போது ரொம்ப அதிகமாக ஏற்றி வச்சிங்கன்னா ஒரு 2-3 அடி 4 அடி உயரத்துக்கெல்லாம் அந்த தாக்கம், வெப்ப தாக்கம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்மில் வைக்கணும், ரொம்ப கம்மியாக வைக்கணும். இல்லை ஏதோ ஒரு கூண்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வைக்கணும். அந்த தாக்கம் வந்து மேலே இல்லாத மாதிரி யோசிச்சு வைக்கணும். தீபம் போடுறது நல்லதான். ரொம்ப முழங்குச்சுனாலும் அந்த பலகைகளில் போய் பட்டு வந்து அதிகமாக சூடேற அது பிரச்சனைகளை கொடுத்துரும். இறை வழிபாடு பண்ணுறது போது தீய சக்திகள் ஏதோ ஒரு வழியில் நம்மளை தீண்ட பார்க்கணும். அதுகிட்ட இருந்து நம்ம இப்படியே தப்பிக்கணும். அதில் கவனமாக இருக்கணும், கவனமாக செயல்படணும். எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் இல்லைன்னாவே அது சிரமந்தா அப்படிங்கிறது நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எச்சரிக்கை நடந்துக்கணும். அதுக்கு இறைதுணை இன்னைக்கு பெருமாள் வழிபாடு, முருகன் வழிபாடு. கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் தான் சமநிலை, சந்திரன் துலாத்தில் சமநிலை, செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் வந்து மிதுனத்தில் பகை நிலை, புதன் கடகத்தில் பகை நிலை, குரு இருக்கக்கூடிய இடம் கன்னியில நட்பு நிலை, சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி நிலை, சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். அதுல வந்து மேச ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகோணாம்பது 3 ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரனுடைய போக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. சாதக நிலைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. சனி அஷ்டமத்திலையும் குரு 6லையும் இருக்கிறது பலவீனம்னாலும் சூரியனும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருந்து துணிச்சல் கொடுக்குறாங்க. அந்த வகையில் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு துணிச்சல் கொடுத்து அந்த மனக்குழப்பங்களை விளக்கி தெளிவான மனநிலையில் ஒவ்வொரு முடிவையும் எடுக்க வைப்பார். ஆக இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரத்தக்க முடிவுகளாக இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க செயல்படக்கூடிய செயல்பாடுகளில் இரவு பொழுது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆக பகல் பொழுதுல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது சாதகமா இருக்கும். இரவு பொழுது கொஞ்சம் குழப்பங்கள், சிறு சிறு தடைகள், காலையில் ஓகே சொல்றவங்க சாயங்காலம் தடைப்பாங்க. அது உடனே அந்த வேலைகளை முடிச்சிடும். ஆக பகல் பொழுதுல எடுக்கிற முடிவால காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள். அஸ்வினியில பிறந்தவங்க அம்மனையும், பரணியில பிறந்தவங்க நவகிரகங்களையும், கிருத்திகையில பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2-3-4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீல 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக போக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் 7ல் இருக்கக்கூடிய சனி உடல் உபாதைகள், தொந்தரவுகள், வாகனங்களில் சின்ன கீறல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், மனக்கீறல்களும் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்களை 7ல் உள்ள சனி கொடுத்தாலும் குருவோட பார்வையும் ராசியாதிபதியோட பலமும் சந்திரனுடைய நிலையும் இன்னைக்கு காரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நண்பர்களால் நன்மையும் கொடுக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு, முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க. கிருத்திகையில பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ரோகிணியில பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். புதனோட போக்கு
நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையா. அவர் பகை பெற்றிருக்காரு, ஆனாலும் 2ஆம் இடம் தவறில்லைங்கிற அடிப்படை. சந்திரனுடைய நிலைப்பாடும் பரவாயில்லைங்க. அந்த வகையில் எண்ணிய காரியம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளை வழங்கும், பணப்பற்றாக்குறையை கொடுக்கும், அது கடன் அல்லது கைமாற்றலால் சரி செய்யும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். ஆக கடன் பெற முயற்சி எடுப்பீங்க, அது பெரிய கடனாக இல்லாமல் பார்த்துக்குங்க. மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்றைய கிரக நிலையில் இருக்கு. 9 சாரம் பெற்ற 4 கடவுளுடைய அனுகூலத்தால இடம், வீடு, வாகனம், தொழில், கல்வி, பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னேற்றத்தை கொடுப்பார். நல்லோர் சேர்க்கை ஏற்படும், மகான்களை சந்திப்பீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்க பைரவரையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷன் மேல படுத்திருக்கக்கூடிய அந்த அனந்த பத்மநாதனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கிற விதமா இருக்கு. நீங்க யோசிக்கிறது சரியா இருக்கும், பிறருடைய ஆலோசனையும் கேட்பீங்க, அதையும் சேர்த்து உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு முழு வடிவம் பெற்று காரிய வெற்றிக்கு வித்திடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். கல்வியில முன்னேற்றம் அதிகரிக்கும், புதிய நண்பர்கள், புதிய இடம் மகிழ்ச்சியை கொடுக்கும். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும், உத்தரத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கு. சந்திரன் போக்கு 2லிருந்து 7 சாரம், 4 சாரம் அற்புதம். செய்துள்ள லாபம் கிடைக்கக்கூடிய நிலை, புகழ் கூடுதல், விருதுகள் கிடைக்கிறது. உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய நிலையும் இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. உத்தரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், சித்திரையில் பிறந்தவங்க சிவ பெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ஜென்ம சந்திரன் நற்பலன்களை கொடுப்பார். புதனுடைய போக்கு 10ஆம் இடம் பரவாயில்லைங்க. சுக்கிரன் 8ல் இருக்கலாம்ங்கிற சாஸ்திரப்படி நற்பலன்களை கொடுப்பார். சனியோட நிலை பேச்சில் மட்டும் பொறுத்து போகணும், யோசித்து பேசணும், கோபப்படக்கூடாது. நல்லதா பேசினா கூட கோபமா பேசினீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். ஆக பொறுமையா இருக்கிறது, மௌனம் அது கூட பரவாயில்லைங்க. சில பேர் பேசாம இருந்து காரியம் சாதிப்பாங்க, சில பேர் பேசியே கெடுத்துருவாங்க. நீங்க பேசாம சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதா. சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயோடைய நிலைப்பாடு பலவீனம் இருந்தாலும் குருவோட அற்புதமான இடமும், சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய சாரமும், சுக்கிரனுடைய நிலைப்பாடும்,
அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். குருவோட பார்வையால் குழந்தைகளுக்கு மேன்மை, பூர்வீக வழி பிரச்சனை தீருதல், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது, பயணத்தால் நன்மைன்னு ஏற்படும். இதுல முக்கியமா விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், கேட்டையில பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோடைய போக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்துட்டு அது இருக்கிற இடத்துல எப்பவுமே குரு பார்க்கிற இடம் தான் ரொம்ப விருத்தி செய்யும். இருக்கிற இடத்துல சிறு சிறு தடைகள், தாமதங்கள். ராசி அதிபதி கூட. அப்புறம் விரயத்தில் சனி, இது கொஞ்சம் கடினம். இருந்தாலும் சந்திரன் யோகசாரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிலையில உங்களுடைய மனதிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாவதால பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. ஒரு வழியில போய் சேர முடியல, டிராபிக் இருக்கு, ஆனா போன் மூலமாவே பேசி அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிற மாதிரி. அப்படி நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பத்தையும் உங்களுடைய அறிவாற்றலால நீங்க தீர்க்கக்கூடிய நல்ல நாள். மூலத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரை நீங்க வழிபடுறதும், ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதும் மன வலிமையை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. ராசி அதிபதி லாப சஞ்சாரம், செய்தொழில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், புதிய நண்பர்கள் கிடைக்கிறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது என சிறப்புகள் இருக்கு. குருவோடைய அருளும் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தியாகும், பயணத்தால் நன்மைகளை கொடுக்கும். சில பேருக்கு திடீர் வெளிநாட்டு பயணம், அதனால நன்மைகளும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமான நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. அஷ்டம குரு, ஜென்மகேது, 7ல் ராகு, 10ல் சனி. கொஞ்சம் கடினமா இருக்கு. இருந்தாலும் சந்திரனுடைய அற்புதமான நிலை இந்த கடினமான பாதையை எளிதாக்கும் சொல்றேன். இந்த கடினமான நிலை எப்போதுமே இருக்காது. நீங்க ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மோசமா இருக்காது. இப்படியே இருந்துருமோன்னு கவலைப்படக்கூடாது. அடுத்தது இதை விட நல்லா இருக்கும். பலவீனம் இருக்குன்னா பலம் பெறலாம், பலம் இருக்குன்னா பலவீனமும் பெறலாம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை கத்துக்குவீங்க. இன்னைக்கு நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், திட்டமிடல் இருக்கு. விதை விதைக்கக்கூடிய டைம். விதை விதைக்கும் போது அது வேஸ்ட் இல்லை, அது ஃபியூச்சர்ல நமக்கு பலன் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஆனா இப்போதைக்கு நமக்கு அது இல்லாம போகுது, இருக்கிறது இல்லாம போற மாதிரி. அதனால புதிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நாளைக்கு பலன் கொடுக்கக்கூடிய, நாளைக்குன்னா ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்காக இப்போ நீங்க கடன் வாங்கி முதலீடு பண்ணுவீங்க. ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா கடன் வாங்கி படம் எடுக்கிறாரு, அதை ரிலீஸ் பண்ணா திரும்ப பணம் வருதுங்கிற மாதிரி. ஒரு விவசாயி விதை விதைக்கிறாருன்னா அது விளைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பலன் கொடுக்குற மாதிரி. அப்படி இது இப்போ உடனே கை வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி சந்தர்ப்பம் உள்ள சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க அந்த ராகு பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துர்க்கையும், புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் அற்புதமான இடத்திலிருந்து உங்க ராசி பார்க்கிறார், ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அது தவிர செவ்வாய் அந்த குருவை பார்த்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய நிலையில ஆண்டவனுடைய அனுகூலம் அருகில் இருக்கக்கூடிய நிலையை கொடுக்குது. ஆனாலும் சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்தில் இருக்கு. பகல் பொழுதுல பேச்சுவார்த்தை,
போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல கவனம். 2 வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டு போங்க, 4 வீலர் போனால் பெல்ட் போட்டு போங்க. பேச்சில் கூட கொஞ்சம் பிரேக் அவசியம்னு சொல்கிறேன். இன்னைக்கு முக்கிய முடிவுகள், நீண்ட நாள் பலன் தரத்தக்க முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அவசியம் எடுக்கணும்னா பிறரை ஆலோசித்து நல்லா ஆராய்ந்து அந்த வேலையை செய்யணும். இன்னைக்கு பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பசுவுக்கு அகத்திக்கீரை பழமும் கொடுத்து பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் படித்து சிவனையும் வழிபடுது. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.